விஜய்க்கு நாமல் கொடுத்த எச்சரிக்கை. தொடர்ந்தும் பெரும்பான்மையை வெல்வாரா விஜய்? விஜயனுடைய ஈழத்து ரசிகர்கள் தொடர்ந்தும் விஜயை கொண்டாடுவது சரியானதா? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொள்ளும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. தொடர்ந்துமே தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பலத்தை பெற்று ஆட்சிபீடம் ஏறுவதற்கு தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் பெரும்பான்மையை பெறுவாரா என்கின்ற கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் தன்னுடைய முழுமையான ஆதரவை விஜய் அவர்களுக்கு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அவர்களுடைய 5 ஆசனங்கள் வருமாக இருந்தாலும் கூட இன்னும் அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் மே 7ஆம் தேதி பதவியேற்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்று விஜய் தரப்பிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் 2 கிழமைக்குள்ள தங்களுடைய பெரும்பான்மையை உறுதிப்படுத்திக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இவர்களுடைய பெரும்பான்மை என்றது அந்த அளவுக்கு ஒரு சிக்கலான ஒன்றாக இருக்குமாண்டா இல்லை என்று தான் சொல்லணும். மிகவும் இலகுவான 10 ஆசனங்கள் என்றது மிகவும் இலகுவான ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் பெரும்பான்மையை பெற்ற பிறகு கூட அவர்கள் தங்களுடைய இந்த தனிப்பெரும் கட்சியாக அவர்கள் உள்ள நுழைந்தாலும் கூட பின்னர் இந்த சட்டமன்றத்தில் சில மசோதாக்கள் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுதும் சட்டமன்றத்தில் சில பிரேரணைகள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுதும் அங்கே குழப்ப நிலைகள் உருவாகாமல் இருக்குமா? சில திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியுமா? அல்லது உடனடியாக தாவேகானுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா என்ற அங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. குறிப்பாக திமுக அதிமுக இணைந்து அதனை எதிர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது இது சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பேசுகின்ற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், முன்னைய காலகட்டங்களில் விஜய மிக பெரிய அளவில் விமர்சித்தவர்கள் இப்போ விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை காட்டுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, இந்த 3 கட்சியுமே விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய வாழ்த்துக்கள் எப்படி இருந்ததென்றால் மக்களுடைய ஆணையை நாங்கள் ஏற்று நடக்கின்றோம், விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் தான் இருந்தது. இது மூவருடைய கட்சிகள் தெரிந்தது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன விடயத்தை தெரிவிச்சிருக்கின்றா, விஜயனுடைய ஆட்சி ஒரு நல்ல ஆட்சியாக அமையும் என்று நம்புகின்றோம் என்கின்ற விடயத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தேமுதிக எங்களுடைய பிரேமலதா தெரிவித்திருக்கின்றார், எங்கள் வீட்டு பிள்ளையாக விஜய் உருவெடுத்திருக்கின்றார் என்றார். ஆனால் இவர்கள் இருவருமே விஜய் விமர்சன ரீதியாக தேர்தல் பிரச்சாரங்களில் தொடர்ந்து பேசியவர்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆகவே இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் தேமுதிகவும் விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இன்னொரு வகையில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து தொடர்ந்தும் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற விடயமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது விஜயனுடைய பலம் என்பது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அடுத்த கட்டமாக விஜய் செயல்படுவதற்குரிய சில முட்டுக்கட்டைகள் போடப்படுமா என்கிற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் தொடர்பாக பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் விஜய் இருக்கின்றார். விசாரணை ஆணைக்குழுக்கள் அமைக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே விஜய் பேசுகின்ற பொழுது இது திமுகவினுடைய சதி திட்டம், இதில் திமுக முழுமையாக சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்கிற விடயங்களை விசாரணைகளின் போது தெரிவித்திருந்தார். ஆகவே இது தொடர்பான நிலைப்பாட்டில் விஜய் திமுக மீது என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இது விசாரிக்காமல் இந்த பிரச்சனை சாதாரணமாக செல்லும் பட்சத்தில் தொடர்ந்துமே இதில் விஜயனுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்கின்ற ஒரு மனநிலையை மக்கள் எடுத்து விடுவார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் உடனடியாக இது சம்பந்தமான விடயங்களை பேச வேண்டிய ஒரு களத்திலையும் விஜய் அவர்கள் இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்னொரு பக்கத்தால் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்துமே விஜய்க்கான ஆதரவு இலங்கையினுடைய பரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையினுடைய மக்கள் மட்டுமில்லாமல் ஈழம் என்று சொல்ல மட்டுமில்லாமல் இலங்கையினுடைய மக்கள் கூட விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இலங்கையினுடைய அரசியல்வாதிகளும் விஜயை தலையில் தூக்கி கொண்டாடுகின்றார்கள் என்ற கேள்வி தொடர்ந்து இருக்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் கச்சதீவை மட்டுமில்லை
தொடர்ந்தும் இந்த தமிழகத்துக்கு இலங்கையே எங்களுடைய ஈழத்தையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும் என்ற அடிப்படையில் பேசியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே இங்கே தமிழகத்தில் இருப்பவர்கள் அல்லது தமிழகம் எங்களை பார்த்து கொள்ளும் என்ற அடிப்படையில் பேசியிருந்தார். எந்த அளவில் பார்த்து கொண்டதுன்றதை நாங்கள் முன்னைய காலகட்டத்தில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது தாவேகா கூட்டணி அமைக்கின்ற கட்சி காங்கிரஸ் எப்படியான செயல்பாடுகளை ஈழத்தமிழருக்கு முன்னைய காலகட்டத்தில் செய்திருந்தது, இந்திய இராணுவம் செய்த விடயங்கள் என்னென்ன என்றது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு கற்பித்த பாடங்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த ஒரு கூட்டணி அமைகின்ற பொழுது எப்படி நாங்கள் இந்த விஷயங்களை செய்ய முடியும் என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே இந்த விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த அரசியல் பரப்பிலையும் தொடர்ந்தும் விஜய்க்கான ஆதரவு கொஞ்சம் கண்மூடித்தனமாக இருக்கின்றதோ என்கின்ற கேள்வியை தொடர்ந்தும் எழுப்பணும். அது மட்டும் இல்லாமல் ஈழ மக்கள் சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் தேசிய தலைவருக்கு நிகரான ஒரு தலைவர் என்கிற வார்த்தை பிரயோகமும் அடிக்கடி பயன்படுத்தப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே தொடர்ந்து இந்த இரண்டு தரப்பையும் ஒரு சமநிலையில் வச்சு பார்க்கறது அல்லது ஒப்பீட்டளவில் பார்க்கிறதே சரியான ஒரு தரப்படுத்தலாக அல்லது சரியான ஒரு ஒப்பீட்டு விமர்சன அரசியலாக இருக்குமா என்றா இல்லைன்னு தான் சொல்லணும். அங்கேயும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. ஆகவே விஜயை கொண்டாடுவதற்கான உரிமை ஈழத்து இளைஞர்களுக்கு இருக்கின்றது. அது அவர்களது தனிப்பட்ட உரிமை. ஆனால் அவர்கள் ஒப்பிடுகின்ற விடயமும் அவர்கள் வரலாற்றை கடத்துகின்ற விடயமும் அடுத்த தலைமுறைக்கு எங்களுடைய வரலாற்றை சரியான முறையில் கடத்துவதற்குரிய களச்சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றதா என்றதை நாங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். ஏனோ தானோ ஒன்று அல்லது விஜய் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் இருந்து வந்து அல்லது திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக வந்து இங்கே வந்தா பிறகு மிகப்பெரிய அளவில் அவரை பாராட்டுறதும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதும் எந்த அளவு எங்களுடைய ஈழத்து இளைஞர்களுடைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கும். குறிப்பாக எங்களுடைய இலங்கை அரசியலை பற்றி முழுமையான அறிவு இல்லாத அல்லது முழுமையாக அதை அறிந்து கொள்ள முயற்சிக்காத சில இளைஞர்கள் தொடர்ந்தும் இந்திய அரசியல் ஆர்வம் காட்டுறது இலங்கை அரசியல் பரப்பு அல்லது எங்களுக்கு தேவையான ஈழத்து தேசிய அரசியல் சார்ந்த விடயங்களை சரியான முறையில் நகர்த்துமா என்கின்ற கேள்வி தொடர்ந்தும் எழுந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய கொண்டாட்டங்கள் களிப்புகளை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருக்கி வைத்துக்கொண்டு தொடர்ந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர வேண்டும். ஒரு தாங்கள் விரும்புகின்ற கதாநாயகன் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவது வரவேற்கத்தக்க விடயம். அதை பாராட்டுவதற்கும் அதை விமர்சிப்பதற்கும் அதை கொண்டாடுவதற்கும் இலங்கையில் இருக்கிற அல்லது ஈழத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் அதை எந்த வகையில் கொண்டாடுகின்றோம், அதை யாரோடு ஒப்பிட்டு கொண்டாடுகின்றோம், அடுத்த கட்டமாக இந்த வரலாற்று சம்பந்தமான விடயங்களை நாங்கள் எப்படி கடத்துகின்றோம் என்ற அடுத்த தலைமுறை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டிய ஒரு களத்தில் நிற்கின்ற இளைஞர்கள் எப்படியான விடயங்களை பேசலாமா என்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. உண்மையிலே இந்திய அரசியலை பேச வேண்டும், இந்திய அரசியல் சார்ந்து பயணிக்க வேண்டும் அல்லது இந்திய அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுவும் எங்களுக்கு இப்பொழுதோ ஒரு உலக அரசியல் போன்ற ஒரு விடயம்தான். எப்படி நாங்கள் அமெரிக்காவுடைய விடயத்தை தெரிந்து கொள்கிறோமோ அல்லது ஈரானுடைய போர் அமெரிக்காவுடைய போர் சம்பந்தப்பட்ட விடயங்களை தெரிந்து கொள்வது முக்கியமான விடயமோ அதே போல இந்தியாவினுடைய அரசியலும் உங்களுக்கு ஒரு தேவையான நிலைப்பாட்டை அல்லது தேவையான ஒரு அரசியல் புரிதலை தான் ஏற்படுத்தும். ஆனால் அதிலேயே முழுமையாக தங்கிவிட்டு எங்களுடைய அரசியல் சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சியும் எடுக்காமல் இருப்பதுதான் ஒரு தவறான அரசியல் புரிதல் என்றதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள் அண்மையில் பேசிக்கொண்ட பொழுது விஜய் அவர்களை பாராட்டி பேசியிருந்தார். ஒரு ஊடகவியலாளர் ஒரு பொது நிகழ்வுகள் கலந்து கொண்ட பிறகு ஊடகவியலாளர் சந்திக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய உரையில் ஒரு முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். விஜய் அவர்களுக்கு பாராட்டை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு இளைஞர்களுடைய புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது. ஆகவே விஜய் வந்திருப்பது வரவேற்கத்தக்க விடயம். சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் தொடர்ந்தும் நாங்கள் விஜய்க்கான ஆதரவை தெரிவிக்கின்றோம். ஆனால் சினிமா தளத்தில் இருந்தோண்டு நாங்கள் அரசியலை பார்க்க கூடாது என்ற வகையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை பாணியில் ஒரு சாதுரியமான விதத்தில் ஒரு இலகிய லாபகரமான முறையில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். நீங்கள் கச்சதீவு திருவிழாக்கு மட்டும் வந்து போகலாம், ஆனால் கச்சதீவை முழுமையாக எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்வது என்பது ஒரு முரணான விடயம் என்றதை நாமல் ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு விஜய்க்கு எச்சரிக்கை பாணியை விடுக்கிற விதத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு இந்த சம்பந்தமான விடயங்களை பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் விஜய் சார்ந்த அரசியலில் பேசியிருக்கிறார். அவருடைய பிறந்த நாளுக்கு அது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய திரைப்படங்கள் சம்பந்தமான விடயங்களில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது, விமர்சிக்கிறதுன்றதை வளமையாக கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் நாமல் ராஜபக்ச அவர்கள். ஆகவே இந்த விடயத்தில் கொஞ்சம் கடும்போக்காக அல்லது எச்சரிக்கை ரீதியாக நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த விடயத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஆகவே இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில்
இலங்கையினுடைய தேசிய அரசியல், இலங்கை தேசிய அரசியலில் ஒரு சிறு எதிர்ப்பு ஒன்று கிளம்பி இருக்கின்றது. ஆனால் இந்த எதிர்ப்பலைகள் வடகிழக்கில் கிளம்பி இருக்கின்றதா என்றால் அதில் ஒரு சந்தேகம் ஒன்று நிலவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் சீமானை ஆதரித்த கட்சிகள் கூட, இலங்கையில் இருக்கிற கட்சிகள் சீமானை ஆதரித்தது, அந்த கட்சிகள் கூட தங்களுடைய நிலைப்பாட்டை முழுமையாக வெளிப்படுத்தாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆகவே இப்படியாக எங்களுடைய வடக்கு கிழக்கைச் சேர்ந்த கட்சிகள், வடக்கு கிழக்கைச் சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்தும் விஜயை பாராட்டு பத்திரம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இது அவர்களுடைய உரிமை என்றாலும் கூட அதை எந்த அளவுக்கு, எந்த எல்லைப்படுத்தலோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் யோசித்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இப்படியான பல விடயங்கள் உண்மையிலேயே இனிவரும் காலங்களில் எங்களுடைய இளைஞர்களுக்கு ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்குமா என்பதையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.